வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட்ரிக்ட்னா என்ன? அத எப்ப கொண்டு வந்தாங்க? எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்னும் ஒரு 6 வீடியோஸ் தான் இருக்கு. இந்த 6 வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கிறப்ப, பப்ளிங்னா என்ன? யூஸ்ட்ரிக்ட்ட வந்து எப்ப யூஸ் பண்ணணும்? நல்லுக்கும் அன்டிஃபைன்டுக்கும் என்ன? ஸோ இந்த மாரி வித்தியாசம் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீடியோஸ்ல ப்ராஜெக்ட்டா பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப சிம்பிளா, ஈஸியா வந்து இருக்கும். ஓகே. நம்ம யூஸ்ட்ரிக்ட்னா இன்னைக்கு என்னன்றத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் தியரியா வந்து யூஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூஸ்ட்ரிக்ட்ன்றது இருக்கு. இந்த யூஸ்ட்ரிக்ட்ட வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணணும் இத எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் வந்து எக்மாஸ்கிரிப்ட் 5 ES5லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் இந்த இடத்துல வேணாலும் அத ஆரோ மார்க் போட்டு எழுதிடுறேன். ES5லயே வந்து கொண்டு வந்தாச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்க்கு வந்து அந்த கோடுக்கு வந்து போடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து நம்மளோட ஃபங்ஷன்ஸயோ இல்ல அ வேற ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிரும். எரர் வந்து எங்க வரும், என்ன ஏதுன்றது ஒரு பிரெடிக்டபிளாவும் இருக்கும். அதே மாரி வந்து எரர் வந்து கம்மியா வரதுக்கான சான்ஸும் இருக்கு. ஓகே. இத வந்து அப்ப வந்து எப்படி வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் மோட வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்துட்டு என்னோட விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஜெனரலா வந்து யூஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி ஏதோ ஒரு ஃபைல் இருக்கு. அதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து யூஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்படி போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்துட்டு இந்த இத அப்படியே கட் பண்ணி, நான் இங்க வந்து ஒரு 2 ஃபைல் வந்து வச்சிருக்கேன். mathutils.js, script1.jsன்னு சொல்லிட்டு. நீங்க இந்த இடத்துலயுமே நீங்க வந்து ustrict.js அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த script1க்குள்ள இருக்கிற எல்லா இந்த ஃபைல்க்குள்ள எல்லாமே அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்க்குள்ளார வந்து இது வந்து வந்துரும். இப்படிதான் வந்து நம்மளால குளோபலா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப இத வந்து குளோபலா மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. நம்மளால ஃபங்ஷன் ஸ்கோப்லயும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அத எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்த்தரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா வந்துட்டு சும்மா ஒரு ஃபங்ஷன்ற மாரி வச்சுக்கிறேன். ஃபங்ஷன் myCWA ஃபங்ஷன் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். வச்சாச்சு. இந்த ஃபங்ஷன் வந்து நார்மல் ஃபங்ஷனா இருக்க போது. இந்த நார்மல் ஃபங்ஷனுக்குள்ள இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிக்ட் மோட்ல வந்து எனேபிள் ஆயிருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, நான் இத வந்து இந்த இந்த ஃபங்ஷனுக்குள்ள போடலாம். இந்த ஃபங்ஷனுக்குள்ள போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் ஸ்கோப்க்குள்ள எனக்கு எல்லாமே இந்த ஃபங்ஷன்ல என்ன நடக்குதோ, அது வந்து எல்லாமே எனக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து வந்துரும். இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து அந்த பிளாக் ஸ்கோப்புக்குலாம் வந்து அப்ளை ஆகாதுங்க. அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த இஃப், ஃபார் இந்த மாரி இந்த பிளாக் ஸ்கோப் இருக்குல்ல, இந்த மாரி பிளாக் ஸ்கோப்க்குள்ள இந்த யூஸ்ட்ரிக்ட் வந்து யூஸ் ஆகாது. அந்த அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்குள்ளார வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே. இப்ப இது 2ம் வந்து நம்ம வந்து குளோபலா எப்படி பண்றதுன்னும் பார்த்துட்டோம். அதே மாரி நம்ம ஃபங்ஷனுக்குள்ள எப்படி வந்து நம்ம பண்றதும் அப்படின்னும் பார்த்துட்டோம். இதுல வந்து அந்த இப்ப இதெல்லாம் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன? பெனிஃபிட்ஸ் என்ன? இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் யூஸ் பண்றதுனால அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சரே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து என்னென்ன நம்ம பண்ணோம் அப்படின்றத வந்து ஜஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ குளோபல் வந்து குளோபலா வந்துட்டு எப்படி வந்து யூஸ்ட்ரிக்ட் வந்து ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். குளோபலி ஆட் யூஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாரி வந்து நான் இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். இதே மாரி வந்து இன்னொரு பேராகிராஃப் டேக் வந்து போடுறேன். அதுல வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபங்ஷனுக்குள்ள வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்ல. ஃபங்ஷன் ஸ்கோப்ல வந்து எப்படி வந்து ஆட் பண்றது அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்தோம். இப்ப 3வதா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்க போறோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாரி வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாரி வந்து போட்டுக்கலாம். ஓகே. இப்ப இது வந்து இப்ப நம்ம என்னன்றத பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதோட கீ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டிக்ளேரா ஏதாச்சும் ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அது எனக்கு வந்து எரர் காட்டும். அது எப்படின்றத எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்ட வச்சுமே நம்ம வந்து பார்த்துடலாம். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இதுல ஒரே ஒரு விஷயம் தான் வந்து வைக்கிறேன். அதுல வந்து சோர்ஸ்ல வந்து வைக்கிறேன். அந்த இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட script1.js வந்து இருக்க போகுது. நான் இந்த இடத்துல இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ, அது எல்லாமே எனக்கு வந்து வந்துரும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து x is equal to 10 அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யுஐல போய் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து காட்டுறேன். நான் ஒரு டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்சோல ஓப்பன் பண்றேன். கன்சோல ஓப்பன் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு எரர் அப்படின்னு சொல்லி வருது. அது என்ன எரர் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் எரர் வந்து வருது. எக்ஸ் வந்து நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லி வருது. இது ஏன் வருது அப்படின்னா, நான் இந்த யூஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கிறதுனால. இந்த யூஸ்ட்ரிக்ட்ட வந்து கமெண்ட் பண்ணிட்டு, நான் இப்ப வந்து என்னோடத வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டலாம். ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு எந்த எரருமே வரல. இதுதான் சொன்ன ஜாவாஸ்கிரிப்ட் வந்து லூஸ்லி கப்பிள்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த யூஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த லைன்ல எங்க எரர் அடிக்குது அப்படின்ற முதற்கொண்டு இது வந்து
நமக்கு வந்து காட்டிரும். ஸோ நான் இப்ப யூஸ் ஸ்ட்ரிக்ட்ன்றத எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணோனே எனக்கு ஸ்கிரிப்ட் 1ல இந்த 3rd லைன்ல எனக்கு எரர் அடிக்குது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணல. ஸோ டிக்ளேர் பண்ணாதனால நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ 2வது விஷயம் 2வது கீ ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்னா, இந்த திஸ்ன்ற இது இருக்குல்ல. ஸோ இது வந்து அன்டிஃபைன்டா வந்து போயிரும். ஸோ நான் இத எப்படின்றத காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்ஷன் வந்து என்ன CWA அப்படின்ற மாரி மட்டும் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நான் இதுக்குள்ள வந்து console.log ஆஃப் திஸ்ன்ற கீவேர்டு வந்து போடுறேன். ஸோ இந்த திஸ்ன்ற கீவேர்ட் போட்டு இந்த ஃபங்ஷன் வந்து நம்ம கால் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஃபங்ஷனையுமே நான் வந்து கால் பண்ணி விட்டுறேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து அன்டிஃபைன்டா வந்து வரும். ஸோ இது ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெகுலர் ஃபங்ஷன் இருக்குல்ல. ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ட விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இந்த ஃபங்ஷன் சொல்லி எழுதுறோம்ல. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து அன்டிஃபைன்டா வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ இதனால எனக்கு வந்து அவுட்புட் வந்து அன்டிஃபைன்ட்னு வரும். நான் இப்ப இத வந்து உங்களுக்கு வந்து யூஐல போய் காட்டுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒன் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி வருது. அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அன்டிஃபைன்ட். ஸோ இந்த இடத்துல இன்ஃபோ, எரர்ஸ், வார்னிங்ஸ் நான் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருப்பேன். நீங்க உங்களுக்கு ஜென்ரலா பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்ப ஒன் மெசேஜ் இருக்குல்ல. ஸோ நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்க ஷோ ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே. ஸோ இப்ப 3ரா வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து டூப்ளிகேட் பாராமீட்டர் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அத வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபங்ஷன் ஆட்ன்னு மாத்திக்கிறேன். ஸோ இதே மாரி வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஆட்ன்ற மாரியே வந்து குடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 + 2 அப்படின்ற மாரி இங்க வந்து குடுக்குறேன். ஸோ இங்க வந்து ஏ அப்படின்ற 2மே வந்து ஏன்றத தான் குடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல வந்து கன்சோல் லாக்ல வந்து A + A அப்படின்னு சொல்லி குடுப்போம். ஸோ யூஸ் ஸ்ட்ரிக்ட் மோட்ல இருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோனே தெரியும். டூப்ளிகேட் பாராமீட்டர்ஸ் நேம் வந்து நாட் அலோவ்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் இதையே வந்து யூஸ் ஸ்ட்ரிக்ட்ட எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு NaN சொல்லி வருதா? ஸோ NaN ஜென்ரலா வருது. இந்த NaN எங்கேருந்து வருது, ஏன் வருது அப்படின்றது தெரியாது. ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட்ன்றத போடணும். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பாராமீட்டர்ஸ் நேம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி என்ன எரரோ அத வந்து நமக்கு த்ரோ பண்ணும். ஸோ நான் A, B அப்படின்னு மாத்திட்டு நம்ம வந்து ஷோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ A, B அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் அப்படின்னா, இங்கேயுமே நம்ம வந்து A + Aக்கு பதிலா A + B அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ நம்ம இப்ப வந்து பார்ப்போம். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ NaN தான் ஸ்டில் வருது. ஏன் வருது அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து 1 + 2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 1, 2 இந்த இடத்துல வந்து அதனால மேபி வந்து NaN வரலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நான் அதனால மறுபடியும் வந்து பழசுக்கே வந்து மாத்திடுறேன். ஸோ A + A அப்படின்னே சொல்லி மாத்திடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். எனக்கு எரர்ல தான் வருது. ஏன் அப்படின்னா டூப்ளிகேட் பாராமீட்டர் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A + B மாத்துறேன். இங்கேயுமே வந்து AB அப்படின்றத மாத்துறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபோல நான் வந்து செக் பண்றேன். ஸோ 3ன்றது எனக்கு வந்து வருது. ஸோ இததான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் இதோட கீ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு சின்ன சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சைலண்ட் எரர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சைலண்ட் எரர்ஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது வந்து அந்த நான் ஸ்டிக் மோட்ல இருக்கும்போது அது வந்து எரர வந்து த்ரோ பண்ணும். பட் ஆனா வந்து நமக்கு வந்து எப்படி வந்து சொல்றேன் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் வந்து ஃபெயில் ஆகும். ஆனா நமக்கு அது ஃபெயில் ஆகுதுன்றதே தெரியாது. அது எப்படி அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் ஸ்ட்ரிக்ட் மோட்ல வச்சு பார்த்துடலாம். அப்புறம் ஸ்ட்ரிக்ட் மோட் இல்லாம இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரீஸ்ன்றது வந்து போடுறேன். ஸோ இந்த ஃப்ரீஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏல வந்து 1ன்றத வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ நான் இப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நான் இன்னொன்னு வந்து ஆட் பண்றேன். அந்த ஏ வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏ வந்து 2வா மாத்துறேன். ஸோ இப்ப வெறும் ஜஸ்ட் இத வந்து வச்சிருக்கோம். இப்ப என்ன எரர் அடிக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 எரர்ன்னு சொல்லிட்டு வருது. அது என்ன அப்படின்னா, கேனாட் அசைன் டு ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி வருதா? ஸோ இதே நான் வந்து யூஸ் ஸ்ட்ரிக்ட் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட் போடல அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு எந்த எரருமே வந்து ஷோவே பண்ணாது. இது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல வந்து அது ஃபெயில் ஆயிருக்கு. A = 2. பட் நம்ம ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து மாடிஃபை பண்ணாம இப்படிதான் நம்ம நெனைப்போம். ஆனா நம்ம வந்து ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி இருக்கிற இடத்துல எனக்கு யூஸ் ஸ்ட்ரிக்ட் இருந்தா தான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எங்க என்ன எரர் அடிக்குது அப்படின்றதுமே வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இது. இதுலயே வந்து இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து ஜெனரலா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து கான்ஸ்ட் லெட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ற மாரி நான் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப இந்த லெட்ன்றத என்னால வந்து வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, லெட்டு, வேர், கான்ஸ்ட் இதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லெட்ன்றதையே எனக்கு அலோவ் பண்ணாது. யூஸ் ஸ்ட்ரிக்ட் இருக்கறனால. நான் இப்ப சப்போஸ் யூஸ் ஸ்ட்ரிக்ட்ட கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா,
எனக்கு இப்போ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து விஎஸ் கோட்ல எரர் அடிக்குது. ஸோ இந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட் இல்லாம வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எரரும் வராது. இதனால வந்து இந்த ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸையும் வந்து நம்ம யூஸ் ஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கும் போது வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம யூஸ் ஸ்ட்ரிக்ட்டுக்கான ஒரு விஷயம். ஸோ இதனால ஏன் இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது வரும்ல. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நான் வந்து சொன்னேன். ஸோ இதனால வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து டீபக் பண்ணிடலாம். எங்க என்ன எரர் வருது. ஸோ அது வந்து சைலண்டா ஃபெயில் ஆனாலுமே எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து இப்போ சேஞ்ச் பண்றேன். பட் நடக்கல அப்படின்னா அதுவுமே எங்க என்ன எதனால ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி வந்து காமன் மிஸ்டேக்ஸ் அதாவது வந்து நம்ம எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ ஜென்ரலா இப்போ கான்ஸ்லெட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ்லாம் வந்து வச்சிருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து காமனா இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். இந்த சின்ன ஃபர்ஸ்ட் டெவலப்பரா ஜூனியர் டெவலப்பரா ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன எரர் வருது ஏன் வருது அப்படின்றதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து ஏன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா கோட வந்து ஆப்டிமைஸ் பண்றோம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் இதுல வந்து பண்ண விடாது. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து யூஸ் ஸ்ட்ரிக்ட்ன்றது போடுறதுனால நமக்கு ரூல்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் சில விஷயங்கள் பண்ண விடாததுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன விஷயமோ அத வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸுமே பூஸ்ட் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம வந்து யூஸ் ஸ்ட்ரிக்ட்ன்றத யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரியாக்ட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெவலப்பர் மோட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து எனேபிள்ல தான் இருக்கும். இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஏன் வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் ரியாக்ட்க்கு போகும்போது அந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி வந்து யூஸ் ஆகுது, எதனால நமக்கு 2 டைம் ரெண்டர் ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து புரியும். ஸோ இதுதான் அதுக்கான விஷயம். பின்னாடி பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இதெல்லாம் தான் நடக்குது. கண்டிப்பா யூஸ் ஸ்ட்ரிக்ட் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ் ஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.